மற்றும் உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம். நெல்லை ராமையன்பட்டி குப்பை கிடங்கில் 15 மணி நேரமாக தீ கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. உடனுக்குடன் நேரலையாக பார்த்து வருகிறோம். நெல்லை ராமையன்பட்டி குப்பை கிடங்கில் 15 மணி நேரமாக தீ கொழுந்துவிட்டு எரியும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குப்பை கிடங்கில் பற்றி தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு துறை வீரர்கள் திணறி வருகிறார்கள். உடனுக்குடன் நேரலையாக பார்த்து வருகிறோம். ராமையன்பட்டி முழுவதும் புகை சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நெல்லை ராமையன்பட்டி குப்பை கிடங்கில் 15 மணி நேரமாக தீ கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்கள். நிச்சயமாக சார்லதா. திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட 55 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் அனைத்தும் ராமியன்பட்டி உள்ள குப்பை கிடங்கில் வைக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு சுமார் 150 டன் முதல் 200 டன் வரை அங்கு குப்பைகள் சேகரித்து வைக்கப்படுவது வழக்கமாக உள்ளன. இந்த நிலையில் நேற்று மாலை திடீரென ஒரு குப்பை கிடங்கில் லேசாக தீ பரவியதன் காரணமாக அடுத்தடுத்து காற்றின் வேகம் என்பது மிக அதிகமாக இருந்ததன் காரணமாக தீ என்பது மலமலன அடுத்த பகுதிக்கு பரவியது. இதனால் அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 200 டன்னுக்கு மேலாக உள்ள குப்பைகளிலும் அந்த தீ என்பது பரவியதை தொடர்ந்து அந்த பகுதி முழுவதுமே புகை மண்டலமாகவே காட்சிகளை அளித்தது. இதன் பிறகு பாளையங்கோட்டை, பேட்டை, கங்கைகொண்டான் மற்றும் சேரன்மாதேவி ஆகிய தீயணைப்பு படை நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த 5 தீயணைப்பு படை நிலையங்கள் மூலமாக கொண்டு வரப்பட்ட வாகனம் மூலமாக தீயை அணைக்கும் பணி என்பது நேற்று மாலை 4 மணியிலிருந்து தற்போது வரை நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. மேலும் திருநெல்வேலி மாநகராட்சிக்கு சொந்தமான அந்த டேங்கர் லாரி என சொல்லக்கூடிய அந்த குடிநீர் விநியோகம் செய்யக்கூடிய லாரிகளை கொண்டும் அங்கு தீயை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சற்று முன் வரை சரியாக 16 மணி நேரத்துக்கும் மேலாக அந்த தீ என்பது பரவி கொண்டு வருகிறது. இந்த தீயை அணைக்க முடியாமல் தற்போது தீயணைப்பு படை வீரர்கள் திணறி கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் காற்றின் வேகம் என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக அந்த தீயை அணைக்க முடியாமல் தற்போது வரை தீயணைப்பு படை வீரர்களும் மாநகராட்சி ஊழியர்களும் திணறி கொண்டு வருகிறார்கள். மேலும் அந்த பகுதி முழுவதுமே புகை மண்டலமாக காட்சிகள் அளித்துக் கொண்டிருக்கிறது. ராமியன்பட்டி முதல் தச்சநல்லூர், பாலபாக்கிய நகர், பாளையங்கோட்டை, நெல்லை சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் புகை மண்டலமாகவே தங்கள் காட்சிகள் அளித்துக் கொண்டு இருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலியில் இருந்து சங்கரன்கோவிலுக்கு செல்லக்கூடிய பாதை முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் புகை மண்டலமாக அங்கு காட்சியளிப்பதன் காரணமாக வாகனங்கள் வருவது எதிரில் தெரியாமல் இருப்பதற்காக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கின்றன. ஆகவேதான் அங்கு மாற்றுப்பாதையில் வாகனங்களை இயக்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள் இந்த தீயை முற்றிலுமாக அணைத்து விடலாம் என நெல்லை மாவட்ட நிர்வாகம் என்பது தெரிவித்துள்ளது. சார்லதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.